வெல் வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கொத்தரங்காய் வத்தல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கொத்தரங்காய் நல்லா தண்ணியில் போட்டு வெந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு உப்பு நான் போட்டுக்கிறேங்க. இந்த உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டோன்னா இது ஒரு அரை வேக்காடு வெந்தால் போகுதுங்க. ரொம்ப வேக வேணாம், அரை வேக்காடு அளவு கொஞ்சம் வெந்துட்டால் போதுங்க. அரை வேக்காடு போல் வெந்துருச்சுங்க நல்லா. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அதிலே இருக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகும், கொஞ்சம் ஊறி இருக்கும், உப்பெல்லாம் உள்ளே இறங்குங்க, ஊறி இருக்கும், கொஞ்சம் இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்தமாரி வடிகட்டியில் வடிகட்டி வச்சிடணுங்க. தண்ணி நல்லா வடிய விட்டு தயிர் போட்டு உப்பு தயிர் போட்டு பிசையணுங்க. இந்த கொத்தவரங்காய் 10 நிமிஷம் ஆச்சுங்க. எடுத்து அடுப்பில் போட்டேன். இது பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேங்க. இங்கே பாருங்கள். இப்போது தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. தயிரை நல்லா கொஞ்சம் கடைஞ்சிட்டு ஊற்றுங்க, அப்போ தான் அதாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது ஒரு 6 மணி நேரம் வைக்க போகிறேன். 6 மணி நேரம் வச்சுட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இருந்தால் கூட போதுங்க. காய வச்சுட்டு திருப்பி இந்த தண்ணியிலையே கீழே மோர் நிற்கிதுங்களா, இது பாருங்க, இந்த மோர் நிற்கிதில்ல தயிர், அதையே இதிலே போட்டுக்கணுங்க. காஞ்சிட்டு திருப்பி இதிலே கொண்டாந்து கொட்டிடணும். கொட்டி நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. திருப்பி மறுநாள் காய வச்சுக்கணுங்க. இப்படியே தான் நல்லா உப்பு மோர்லாம் நல்லா இறங்கிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை காய விட்டு நான் காமிக்கிறேன். காய வைக்கும் போது நான் காமிக்கிறேன். 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஊறி நல்லா 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய போட்டுருவோம். நல்லா நல்லா வடிச்சிடுங்க. நல்லா தண்ணியை இந்தமாரி நல்லா தண்ணிங்கிறனே மோர் இந்தமாரி வடிஞ்சிடணும். வடிஞ்ச விட்டு இதை இப்படி போட்டுருங்க. நல்லா ஒத்தியாக பரப்பி வெயிலில் ஒரு 6 மணி நேரம் காயுங்க, வெயிலில் இருக்கும். திருப்பி வெயில் முடிஞ்சவுடனே இந்த தண்ணியிலே போட்டு வச்சிடணுங்க. இந்த தண்ணியிலே நம்ம திருப்பி இதெல்லாம் போட்டு விட்டுருணும். நல்லா அப்படி ஒத்தியாக கொஞ்சம் நடுப்புற ஒரு அப்படி கிளறி விட்டுருங்க. எடுத்து பெரட்டி விட்டுட்டோன்னா கொஞ்சம் அடியில் இருக்கிறதெல்லாமும் வெயில் படும். நல்லா வெயிலில் காய வைக்கும் போது ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழித்து நல்லா பெரட்டி விட்டுட்டோன்னா நல்லா இது அடியில் இருக்கிறதும் காஞ்சிருக்கும் கொஞ்சம். இவ்வளோதாங்க. இதுலேயே இந்த மோர்லேயே போட்டு வச்சிடணும். திருப்பி மோர் இருக்குது பாருங்கள், இதிலே நம்ம திருப்பி போட்டு வச்சுட்டு நாளை காலம்புரை காய வைக்கணுங்க. எப்படியே நல்லா காயிற வரையும் இதை மோர் இருக்கிற வரையும் போட்டு பெரட்டியே காய வைக்கலாங்க. காஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சோடனே இந்தமாதிரி பொரிச்சுங்க. நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா உடையிற ஸ்டேஜ் வரணுங்க. இது உடையும் போது இருந்தால் இது நல்லா பொரியுங்க. இந்தமாரி பொரிஞ்சு நமக்கு கிடைக்கும் பாருங்கள். நல்லா உடையுது. இந்தமாரி பொரிச்சு எடுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.